எபிசோட் 6ல பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோனே செக் வந்து பவுன்ஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கும். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சண்முகம் வந்து அந்த காச கொண்டு போய் கிரிஜாட்ட குடுத்துடுறாரு இல்லையா? ஸோ செக் வந்து பவுன்ஸ் ஆயிருது. ஸோ அத வந்து வீட்ல சொல்றாரு. உடனே மலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்து, அத வச்சு நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஒய்ஃபோட ஜுவல்ஸ வச்சு அதுலேருந்து காசு எடுத்துட்டு போய் அவங்க கிரிஜாக்கு வந்து வீடு வாங்கி குடுத்துட்டு இருக்காரு. இது என்ன சொல்றதோ தெரியல. பட் இந்த ஸ்டோரி என்னைக்கு வெளிய வருதோ அன்னைக்கு தான் இதுக்கான பேக்கிரவுண்ட் வந்து நமக்கு தெரியும். மலரும் பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஜெயஸ்ரீக்காக சேர்த்து வச்சது தான். ஸோ அதுக்குள்ளார நம்ம இத திருப்பிடலாம்ல அப்படிங்கிற மாரி அவங்க அத வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த்தோட ஃபேமிலிங்க. அதுல சித்தார்த்தோட அம்மா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. அதுவும் அவங்க அல்டிமேட்டா அந்த கேரக்டர வந்து ப்ளே பண்றாங்க. செம்ம ஃபன்னா இருக்குது அவங்க வீட்ட காட்டுறப்போலாம். ஸோ அவங்க அப்பா வந்து எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு வந்து இன்னொரு 2 இயர்ஸ்ல நான் ரிட்டயர் ஆயிருவேன். அதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றப்போ, லவ் எதுவும் பண்றியா? அப்படின்னோன அவங்க அம்மா அந்த சைடு வந்து எங்க அதுதான் ஜவ்வு மாரி இழுக்குதே அப்படிங்கிறத அவங்க சொல்றது. அதுக்கப்புறம் சரி நான் உனக்கு பொண்ணு பார்க்குறேன்டா அப்படின்னா, ஐய்யய்யோ! உங்க அப்பாலாம் பொண்ணு பார்த்தாருன்னா, ஆடத் தெரியுமா? ஓடத் தெரியுமான்னு கேட்டு போலீஸ்க்கு ஆள் எடுக்கிற மாரி வந்து எடுத்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் சரி வராது. ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கிறப்போ, சம்திங்ஸ் குக்கிங் அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. அதாவது உங்க பாஷையில சொல்லணும்னா, கேஸ் பெண்டிங்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட அந்த ஸ்லாங்ல வந்து அவங்க பேசுறப்போ வந்து சூப்பரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சித்தார்ட்ட, நான் தான்டா உன்னோட கியூபிடு 6 மந்த்ஸ் டைம் இருக்குல்ல, நான் சொல்றத மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. எப்படி அவ வந்து உன்ன லவ் பண்றான்னு பாரு அப்படிங்கிற மாரி அவங்க பேசுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சிஸ்டர்ஸ்லாம் உட்காந்து பேசுற கான்வர்சேஷன் இருக்கும். அங்கேயும் ஆஸ் யூசுவல் நம்ம மீரா என்ன வேலைய பார்க்குறாங்க அப்படின்னா, ஜெயஸ்ரீயும் ஹரிணியும் பேசுறத கேட்டுட்டு, "என்னது ஜெயஸ்ரீ லவ் பண்றாங்களா? லவ் பண்றாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு, இந்த மாரி ஜெயஸ்ரீ லவ் பண்றாங்களா அப்படின்றத வேற சொல்லிருவாங்க. ஆனா அத சொல்றப்போ நம்ம ஹரிணி வந்து சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல இல்ல அவள வந்து ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவ வேணான்னு சொல்றா. அத தான் இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டானோன, நீ என்ன உன்னோட கதைய அவ கதை மாரி சொல்றேன்னு" வேற மறுபடியும் மீரா வந்து ஹரிணியும் சேர்த்து போட்டு குடுத்துருவாங்க. அம்மா ஒரு செகண்ட் கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, "என்னது இது உன் கதையா?" அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல ஒரு மாரி குழம்பி போய் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாரி நிப்பாங்க. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா, லவ்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க கன்வின்ஸ் ஆகி வெளியில போயிடுறாங்க. அண்ட் மலர் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம்ட்ட போயிட்டு இந்த மாரி நம்ம மாப்பிள பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துரலாம் அப்படிங்கிறாங்க. பட் அவர் வந்து நான் ரொம்ப பிஸி என்னால வர முடியாது அப்படின்ற மாரிலாம் அவரு சொல்லிருவாரு. சரி அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பசங்க எல்லாரையும் கேட்டா வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து ஜெயஸ்ரீ, ஹரிணிலாம் வரேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. அண்ட் நம்ம மீரா எப்பவும் போல நான் வரல, நான் வரலன்னு சொல்லிட்டு இந்த கில்லில விஜய் சொல்லுவார் இல்லையா? அந்த ஸ்டைல்ல, "ஓ! என்ன வர சொல்றீங்களா? சரி வரேன்." அப்படிங்கிற மாரி அவங்க உள்ள வந்து வருவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிணி ட்ரால இருந்து வாட்ச எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நகைய வச்சு அந்த சீட்ட வந்து பார்த்துடுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா ஏடிஎம் கார்ட கொண்டு போய் அவங்க அப்பாட்ட குடுக்குறாங்க. "இந்தாங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க." அப்படின்ட்டு. "இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாரி யாரையும் டிபெண்ட் பண்ணி பழக்கமே இல்ல. எதா இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இவங்களும் வந்து, "அப்புறம் எதுக்கு நீங்க நகையெல்லாம் வச்சு காசு எடுத்தீங்க?" அப்படிங்கிற மாரி ஓப்பனா கேட்டுடுறாங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த ஏடிஎம் கார்ட அவங்க அம்மாட்ட குடுத்துட்டு போயிடுறாங்க. "தேவைப்படுறப்போ நீங்க எடுத்துக்கோங்க." அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு மாரி நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட்டிங் ஒரு 4, 5 எபிசோட்லயே நமக்கு காட்டுறது வந்து நல்லா இருந்தது. ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கிரிஜா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா வந்து சண்முகம்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. "நீங்க வரலையா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு?" அப்படிங்கிறப்போ, "உன்னோட என்னால வெளிய வர முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா என்னோட சிச்சுவேஷன். அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப என்ன கூப்பிடுற? இதுக்கு மேல இத கூப்பிடாத." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுவும் இல்லாம, "உனக்கு என் கூட வெளிய வர்றது முக்கியமா? இல்ல என் கூடவே இருக்கிறது உனக்கு முக்கியமான்னு?" வேற ஒரு டயலாக் கேட்பாரு. அவங்களும், "இல்ல எனக்கு நீங்க தான் முக்கியம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னடா இது ரொம்ப சப்போர்ட்டிவாவே இருக்கிறாங்களே அப்படின்னு அப்பப்போ உறுத்திட்டே தான் இருக்கு. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பேசியும் அடுத்த நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கால் பண்ணி, "விட்னஸ்க்கு எனக்கு வந்து கையெழுத்து போட யாருமே இல்ல. பொண்ணும் போயிட்டா." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "என்னால வர முடியாது." அப்படின்னு இவரு சொல்றப்போ, அவங்க ஒரு மாரி சப்போர்ட்டிவா பேசினாலும், அதிலேயே வந்து "சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அந்த ஒரு சிம்பத்திய வந்து எப்படியோ கிரியேட் பண்றாங்க. இது ஒரு பியூரான ஒரு மேனிபுலேஷன் மாரி தான் வந்து ஃபீல் ஆகுது. கடைசியில பார்த்தீங்கன்னா வந்து வேற வழி இல்லாம அவரும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போய் நிக்கிறாரு. அவ்ளோ பதட்டமா இருக்காரு. யாராவது பார்த்துருவாங்களான்ட்டு. இவரு கொஞ்சம் பெரிய ஆளு அப்படிங்கிறதுனால எல்லாரும் பார்த்தோனயுமே வந்து இவர ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள போறப்பவே ஒருத்தர், "சார் நீங்க தானே பொன்மலர் டெக்ஸ்டைல்ஸோட ஓனரு?" அப்படின்றாரு. இவரும் பார்த்தீங்கன்னா பதட்டமாயி, "இது வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக விட்னஸ்க்கு கையெழுத்து போட வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு வெளில வராரு. அந்த இடத்துல அவரோட ஆக்டிங் வந்து செம்மையா இருக்குங்க. எந்த அளவுக்கு அப்படியே பதட்டமா டக்கு டக்குன்னு அங்க வந்து வேலைய முடிச்சுட்டு, கார் ஏறு" அப்படிங்கிற மாரி கூட்டு போற மாரி. ஒரு சைடு கிரிஜாவுமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கோவம் வருது பட் இருந்தாலும் அத வெளிய காட்டிக்காம வந்து அவங்க உள்ளேயே வச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த்தோட அம்மா வந்து நேரா ஆஃபீஸ்க்கு வராங்க. நம்ம எதிர்பார்க்குற மாரியே தாங்க. அதாவது ஹரிணி தான் வருவாங்க. இவங்களுக்கு ஹரிணிய தெரிஞ்சாலும் தெரியாத மாரியே வந்து காட்டிக்கிட்டு, "எங்க சித்தார்த்?" அப்படின்னு கேட்டுட்டு அவங்களே வந்து கூட கூட்டிட்டு போய் காட்ட சொல்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த் வந்து உள்ள வந்து ரோஷினியோட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ஸோ இவங்களும் வந்து, "அவன் ஏதாவது பிஸியா இருக்க போறான். உள்ள போனா கத்துவான். நீ போய் கேட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உள்ள போயிட்டு இவங்களும் எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க அம்மா வந்து உள்ள கூட்டிட்டு வராங்க. ஸோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சித்தார்த்துக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. "அவ வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகுறா. அதையும் நான் வந்து பார்த்துட்டேன். அதுவும் இல்லாம என்ன எடுத்தோனே ஆன்டின்னு கூப்பிட்டா. அவ என்ன மேடம்னு கூட கூப்பிட்டுருக்கலாம்ல."
அப்படின்றப்போ பின்ன ஆன்டின்னு கூப்பிடாம என்ன அக்கா நான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்தார்த் கேட்டது. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு. இவங்க வந்தாலே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு. ஸோ ஃபைனலா கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு ஹரிணிட்ட உட்காந்து பேசுவாங்க. என்னம்மா அவன் வந்து உள்ள அந்த ரோஷினி அந்த பொண்ணோட பேசிட்டே இருக்கான். அவங்களுக்குள்ள ஏதாவது ஓடுதா அப்படின்னு கேட்டப்போ டக்குன்னு நம்ம ஹரிணி சேச்சே அப்படிலாம் இல்லைங்க. அந்த பொண்ணு வந்து அவரோட டைப் கிடையாது அப்படின்ருவாங்க. அவர் டைப் இல்லையா? அப்ப அவரோட டைப் என்ன அப்படின்னு வேற இவங்க கேட்டுட்டு அவங்க ரியாக்ஷன நோட் பண்ணுவாங்க. அவங்க அம்மா ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. என்னன்னா, "உன்னோட நம்பர குடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்பர வாங்கிட்டு, "நீ என்ன என் பையன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. நான் அப்பப்போ கால் பண்ணி இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கிறேன். எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்பர வாங்கிர்றாங்க. ஸோ இது இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல நம்ம மது அண்ட் ஜெகதீஷுங்க. அதாவது வந்து நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டி ஒண்ணு வருது. அண்ட் அந்த பார்ட்டில 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவரு என்ன பண்றாருன்னா, போன வாரம் வந்து ஒரு சாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவரு போடவே முடியாதுன்னு சொல்லிட்டு தானே அவங்களுக்குள்ள பிரச்சனைய தானே பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ டக்குன்னு ஓடிட்டு இருக்க சாங்க ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க கேட்ட சாங்க போடுறாரு. அந்த இடத்துல அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி, அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆன் ஸ்கிரீன்ல வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அந்த பாட்ட போட்டோனே அவங்க குடுத்த ரியாக்ஷன், இவரு குடுக்குற ரியாக்ஷன் அதுல வந்து அவங்களுக்கு ஒரு கால் வேற வரும். ரொம்ப டென்ஷனா பேசுவாங்க. இவரு இங்க இருந்து ஆல் ஓகே அப்படின்ற மாரி கேட்கறது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கிரிஜா வந்து வீட்டுக்கு போறப்போலாம் அவரு பொண்ணு எங்க பொண்ணு எங்கன்னு கேட்டுட்டே இருப்பாரு. அவ மேல இருக்கா, வெளிய இருக்கா, இன்னும் வரலன்றத சொல்ட்டே இருப்பாங்க. எனக்கு அப்பலாம் தோணிக்கிட்டே இருந்தது, ஒரு வேளை இந்த மது தான் அந்த பொண்ணா இருக்குமோன்னு. பார்ப்போம். அது என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 2 எபிசோட்ல வரும். அத நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எபிசோட் 7ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிப்பீட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.